ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்ரீஸ் கிச்சனில் சாம்பார் இட்லி, மினி இட்லி எப்படி வீட்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மினி இட்லி வந்து குழந்தைங்கள்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட்டு இட்லி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி இட்லி குக்கரில் இருக்கிற தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து இட்லி மாவு எடுத்திருக்கேன். இட்லி மாவில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடாவை சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த ஆப்ப சோடாவை நல்லா கரைச்சிக்கலாம். ஆப்ப சோடா வந்து எப்போவுமே டைரெக்டாக மாவில் போட்டு கலந்துட வேண்டாம். அந்த மாதிரி கலந்தோன்னா ஆப்ப சோடா வந்து ஈவனாக கரையாது. அதனால் இந்த மாதிரி ஒரு கரண்டியில் அந்த ஆப்ப சோடாவை போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினோன்னா மாவில் நல்லா ஈவனாக அந்த ஆப்ப சோடா கலக்கும். அதனால் இந்த மாதிரியே கலந்து வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து மினி இட்லி தட்டு எடுத்திருக்கேன். இது வந்து சாம்பார் இட்லி அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த மினி இட்லி தட்டில் வந்து நெய் தடவுறேன். உங்களுக்கு நெய் தடவை விருப்பம் இல்லாட்டி நீங்கள் சாதா எண்ணெய் கூட தடவிக்கலாம். இப்போ இட்லி தட்டில் மாவு ஊற்றிக்கலாம். நார்மலாக இட்லி எப்படி செய்வோமோ அதே போல் தான் இட்லி தட்டில் மாவு ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம இட்லி குக்கரில் தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. இட்லி தட்டு இட்லி குக்கரில் வைக்கும்போது எப்போவுமே தண்ணி கொதித்த பிறகு தான் இட்லி தட்டை வைக்கணும். இட்லி தட்டை வச்ச பிறகு தண்ணியை கொதிக்க விட்டோம்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வராது. அதனால் தண்ணி கொதித்த பிறகு இட்லி தட்டை வச்சு நல்லா 7லேருந்து 10 நிமிஷம் அல்லது எவ்வளோ நேரத்தில் இட்லி வேகுமோ அந்தளவுக்கு இட்லியை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இட்லி நல்லா வெந்துருச்சான்னு. பாருங்கள், நல்லா க்ளீனாக கத்தி வெளியில் வந்திருக்கு. நம்ம இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளுடைய இட்லி தட்டை எடுத்து வெளியில் வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு இட்லி தட்டை எடுத்து வெளியே வச்சுருங்க. இட்லி குக்கர்லேயே வச்சு மூடி வச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய இட்லி நல்லா அழகாக பொங்கி நல்லா குண்டு குண்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா இட்லி ஆறின பிறகு இட்லியை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நம்ம எந்த பாத்திரத்தில் எந்த பவுலில் சாம்பார் இட்லி செய்ய போகிறோமோ அந்த பவுலுக்கு நம்ம மினி இட்லியை மாற்றிக்கலாம். பாருங்கள், எடுக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக வருது. இப்போ இது வந்து டிஃபன் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நான் ஏற்கனவே என் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இட்லி சாம்பார் செய்யும்போது இட்லியும் நல்லா வெதுவெதுப்பான சூடில் இருக்கணும். சாம்பார் வந்து நல்லா கொதிக்க இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம சாம்பாரை இட்லியில் ஊற்றினோன்னா அந்த இட்லி நல்லா இழுத்துக்கிட்டு நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் சாம்பார் நல்லா கொதிக்க இருக்கட்டும். ஒருவேளை சாம்பார் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணி இந்த மாதிரி இட்லி மேலே ஊற்றுங்க. கடைசியாக 1 ஸ்பூன் அல்லது 2 டீஸ்பூன் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து முழுசாக உருக்கிட்டு அந்த நெய்யை அதில் சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி பாதி உருகின நெய்யே அதில் சேர்க்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த சூடில் அந்த நெய் நல்லா உருகி வரும்போது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். கடைசியாக நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையை தூவிட்டோன்னா நம்மளுடைய மினி சாம்பார் இட்லி தயார். இதே மாதிரி நம்ம பெரிய இட்லிலையும் செய்யலாம். ஆனால் மினி இட்லியில் செய்யும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை செய்து பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.